ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 22. பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் 17. யயாஹி வித்வான் அபி முஹ்யதே யதஸ் தத்கோ விச்சஷ்டே கதிம் ஆத்மனோ யதா தஸ்மை நமஸ்தே ஜகத் ஈஸ்வராய வை நாராயணாகில லோக சாக்ஷினே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யயா எந்த பௌதீக செல்வத்தால், ஹி உண்மையில், வித்வான் அப்பி அதிர்ஷ்டவசமாக கல்வியில் முன்னேறிய ஒருவன் கூட, முஹ்யதே குழப்பமடைகிறான், எத சுய கட்டுப்பாடுள்ளவன், தத் அந்த, க யார், விச்சஸ்டே அதை தேட முடியும், கதிம் முன்னேற்றத்தை, ஆத்மன ஆத்மாவின், யதா சரியாக, தஸ்மை அவருக்கு, நமக எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன், தே தங்களுக்கு, ஜகத் ஈஸ்வராய பிரபஞ்சத்தின் இறைவனுக்கு, வை உண்மையில், நாராயணாய பெருமானாகிய நாராயணருக்கு, அகில லோக சாட்சினே எல்லா படைப்புகளுக்கும் சாட்சியாக உள்ள. டிரான்ஸ்லேஷன். பௌதீக செல்வம் ஒருவனை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடியதாகும். ஏனெனில் கற்றறிந்த சுய கட்டுப்பாடுள்ள மனிதனையும் கூட அது தன்னையறியும் வழியை தேடுவதை மறந்துவிட செய்கிறது. ஆனால் முழுமுதற் கடவுளும் பிரபஞ்சத்தின் நாயகருமான நாராயணரால் அவரது விருப்பப்படி அனைத்தையும் காண முடியும். எனவே அவருக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். பர்பட் பை ஸ்ரீல பிரபா. ஜெய் ஸ்ரீல பிரபா. பௌதீக செல்வத்தை பெற்றுள்ள பொய் அகங்காரத்தினால் ஒருவன் கர்வம் பிடித்தவனாக ஆகும்போது அவன் நிச்சயமாக தன்னுணர்வின் நோக்கத்தை அலட்சியம் செய்து விடுகிறான் என்பதையே விச்சஸ்டே கதிம் ஆத்மனோ யதா என்னும் சொற்கள் குறிப்பிடுகிறது. இதுதான் உலகின் தற்போதைய நிலையாகும். பௌதீக செல்வத்தின் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள பொய்யான விஞ்ஞான முன்னேற்றங்களினால் தன்னுணர்வு பாதையை மக்கள் முற்றிலும் கைவிட்டு விட்டார்கள். இறைவனிடமும் அவருடனான உறவிலும் எப்படி ஒருவர் செயல்பட வேண்டும் என்பதிலும் அநேகமாக ஒருவருக்குமே அக்கறை இல்லை. இந்த காலத்து மனிதன் பௌதீக உடைமைகளில் மிகவும் ஆசை பிடித்தவனாக இருப்பதால் இத்தகைய விஷயங்களை முற்றிலும் மறந்துவிட்டான். இத்தகைய நாகரிகம் தொடருமானால் பௌதீக செல்வங்கள் அனைத்தையும் பகவான் பறித்து கொள்ளும் நாள் விரைவில் வரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 22. பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் 17 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.